மீனாட்சி வழக்கம் போல் அவள் ஸ்கூட்டியில் ஸ்கூலுக்கு சென்று கொண்டிருந்தாள். அவள் போகும் வழியில் மாறனின் மெக்கானிக் ஷாப் இல்லை என்றாலும் அவள் சுற்றி வளைத்து மாறன் ஷாப் இருக்கும் பக்கம் வண்டியை ஓட்டி சென்றாள் அவனை பார்ப்பதற்காக. அவளுக்கே அவளை நினைத்து வியப்பாக இருந்தது. அவள் பொதுவாகவே எந்த ஒரு ஆணையும் சைட் அடிப்பது என்ன, நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாள். அவளுக்கு ஆண்கள் மீது நம்பிக்கையும் கிடையாது. அவர்களை சைட் அடிப்பதும் பிடிக்காது. ஆனால் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது. மாறனை பார்க்கவே பல தெரு சுற்றி வந்து அந்த பக்கமாய் வந்தவள் சரியாக அந்த மெக்கானிக் ஷாப் வரும்பொழுது ஒரு லுக்கு ஒன்று விடுவாள் அந்த பக்கம் திரும்பி. அவள் என்னவோ அவனை பார்க்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு முறையும் அந்த பக்கம் வருகிறாள். அந்த பக்கம் வரும்பொழுது ஹாரன் அடிப்பாள். ஆனால் பார்க்க வேண்டியவனை தவிர அந்த பக்கம் இருந்த மற்ற ஆண்கள் எல்லாம் அவளை பார்த்து பல்லை காட்டுவார்கள். அவளுக்கு கடுப்புதான் வரும். ஏன் இவன் இப்படி இருக்கான்? எத்தனை தடவை அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் அடிக்கிற? ஒரு பேச்சு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். ரொம்ப தான் பண்றான். கடுப்புடன் முணங்கிக் கொண்டவளுக்கு அவன் ஒரு கடைக்கண் பார்வையாவது தன்னை பார்த்துவிட மாட்டானா என்ற ஏக்கம் பிறந்ததுதான் மிச்சம். ஆனால் அந்த பாறை அசைவது போல தெரியவில்லை. என்ன மீனாட்சி மேடம், முகம் டல்லா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா என்ன? உங்களுக்கும் உங்க ஃபியான்சிக்கும் ஏதாவது ஃபைட்டா? மிர்துலா மிஸ் பேப்பர் கரெக்ஷன் பண்ணியபடியே கேட்டார். அட நீங்க வேற மேம். அவள் கடுப்புடன் முணங்கிக் கொண்டாள். என்ன மீனாட்சி மேம், இவ்ளோ சலிப்பா பேசுறீங்க? என்னாச்சு? நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? மீனாட்சி கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டாள். மிர்துலா மிஸ், நான் ஒன்னு கேக்குறேன். எனக்கு உண்மையா பதில் சொல்றீங்களா? கேளுங்க மிஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஃபியான்சிய பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்துச்சா என்ன? அவளுக்கு சந்தேகம்தான். அவளுக்கு அந்த கார்த்திக் மீது அப்படி எந்த ஒரு எண்ணமும் வரவே இல்லை. அதுதான் தெரிந்து கொள்ள நினைத்தாள். ஹா, நீங்க இத பத்திலாம் பேச மாட்டீங்களே. சரி சொல்றேன். எனக்கு நெறைய மாப்பிள்ளை பார்த்தாங்க. பல தடவை என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கூட போய் நின்றுருக்கு. ஆனா அவங்க யாரு மேலயும் எனக்கு சின்ன ஃபீலிங் கூட வந்ததில்ல. எனக்கும் இதே சந்தேகம் இருந்தது. என்ன இத்தனை மாப்பிள்ளை பார்க்கறாங்க, ஆனா யாரையும் நமக்கு பிடிக்கலையேன்னு. அப்ப கடைசியா ஒரு தியேட்டர்ல வச்சு தான் என் ஹஸ்பண்ட பார்த்தேன். பார்த்தது ஒரு ஃபீலிங்ஸ். அத வார்த்தையால சொல்ல முடியாது. ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியும். அவர பார்க்கும்போது மட்டும் தான் ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அந்த உணர்வ வேற யார்கிட்டயும் நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் ஒருத்தர் மேலயாவது வரும். அப்ப அந்த பெர்சன புடிச்சுக்கணும். நான் புடிச்சுக்கிட்டேன். அதே மாரி நீங்களும் புடிச்சுக்கோங்க. மீனாட்சி அவள் சொன்னதையெல்லாம் கன்னத்தில் கை வைத்தபடி கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆனா எனக்கு அந்த மாரி ஃபீலிங் அவன் கூட வரவே இல்லையே. உதட்டை பிதுக்கி சொன்னாள் ஒரு மாதிரி. உண்மையாவா சொல்றீங்க? அவர் மேல மட்டும் தான் வரலையா? இல்ல வேற யாரு மேலயும் வரலையா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க மிஸ். மீனாட்சி யோசித்து பார்த்தாள். அவள் கண்களை மூடி நினைவுபடுத்தி பார்த்தவளுக்கு வந்து நின்றது என்னவோ மாறன் முகம்தான். அந்த லிப்டுக்குள் அவன் நடந்து கொண்ட விதத்தில் அவன் கண்ணியம் பிடித்திருந்தது. அந்த ரோட்டில் அந்த பெண்ணுக்கு உதவி செய்த போது அவன் உதவி மனப்பான்மையும் அவன் நற்குணமும் பிடித்தது. அன்று தவறாக அவனை ஜெயிலில் பிடித்து கொடுத்த போதும் தன்னை பழிவாங்க நினைக்காமல் மன்னித்துவிட்டு அவன் பக்குவம் பிடித்திருந்தது. அவன் தங்கை அவன் மீது காட்டிய பாசத்தின் அளவை வைத்து அவன் வளர்ப்பு பிடித்தது. இப்படி அவனுடன் இருந்த ஒவ்வொரு நொடியையும் பற்றி நினைத்து பார்க்கும் பொழுது அவளையும் தாண்டிய அவள் இதழில் ஒரு புன்னகை தோன்றி மறைந்தது. ஏதோ இந்த சிரிப்புக்கு சொந்தக்காரன அப்படியே இறுக்கமா புடிச்சுக்கோங்க. அவன்தான் உங்களுக்கானவன். சரி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன் மிஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. என்று அவர் கிளம்பி செல்ல மீனாட்சி காதில் அவள் சொன்ன வார்த்தைதான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த சிரிப்புக்கு சொந்தக்காரனா புடிச்சுக்கோங்க. அவன்தான் உங்களுக்கானவன். அந்த வார்த்தையை எண்ணி மீண்டும் மீண்டும் சிரித்துக் கொண்டவள் அவள் பேக்கில் எடுத்து வைத்திருந்த மாறன் சட்டையை மெல்ல வருடி கொடுத்தாள். கண்டிப்பா புடிச்சுக்கிறேன். சிறு வெக்க புன்னகையுடன் சொன்னவள் அந்த சட்டையை அணைத்து கொண்டாள். அத்தியாயம் 26. என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? பெரிய மன்மதன் நினைப்பு போல. இவன் சொல்றதெல்லாம் கேட்டு நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? இனி இந்த பக்கமே போக மாட்டேன் என்று முனகிக் கொண்ட அருவி அடுத்த நாளே பாரி முன்னாடி அமர வைக்கப்பட்டிருந்தாள் பொம்மையைப் போல. அவளும் போகக்கூடாது என்றுதான் எண்ணி இருந்தாள். ஆனால் அவளை ஆளை வைத்து தூக்கி வந்து விட்டான் பாரி. அவளோ எதுவும் தெரியாத சிறு குழந்தையைப் போல அவன் முன் அமர்ந்திருக்க, பாரியோ கூர்மையான பார்வையுடன் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். நேத்து என்ன சொன்ன? கர்ஜனையான குரலில் கேட்டான். நான் நிறைய சொன்னேன். நீங்க எத கேக்குறீங்க? என்று கொஞ்சம் பம்மிக் கொண்டேதான் கேட்டாள். அப்போ நீ நிறைய சொல்லிருக்கேன்னு உனக்கே தெரியுது. அப்படித்தானே? நெற்றியை பிடித்தபடி அவன் கேட்ட விதத்தில் அவள் நெற்றியிலிருந்து ஒரு சொட்டு வியர்வை துளி அரும்பி நின்றது.
அ வந்து நான் அது வந்து என்ன சொல்வதென்று தெரியாமல் அவள் கைக்குட்டை கொண்டு அவள் நெற்றியில் வடியும் வியர்வை துளியை மெல்ல துடைத்துக் கொண்டாள். நீயே சொல்லு. நீ பேசின பேச்சுக்கு என்ன பண்ணலாம்? பக்கத்திலிருந்து கத்தியை எடுத்து அவன் நகத்தை பட்டை தீட்டியபடி கேட்டான். என்ன இவ? நகத்துக்கெல்லாம் சாணம் பிடிக்கிறா? இப்ப நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அடியே அருவி! நீ எப்படி இருந்தவ? கேவலம் இவன் முன்னாடி வந்து இப்படி நிக்க வேண்டியதா போச்சே! நீ எங்க நிக்கிற? நீ உக்காந்து தானே இருக்க. கண்ட நேரத்தில் அவள் மனம் வேறு காமெடி அடிக்க அவளுக்கு கடுப்புதான் வந்தது. அவள் அவனிடம் அமைதியாக இருப்பதற்கு 2 காரணம்தான். ஒன்று அவன் தமிழ் சாயலில் இருப்பதனால் அவனை எதுவும் செய்ய அவளுக்கு காதல் கொண்ட மனம் வரவில்லை. இன்னொரு விஷயம் அவள் அண்ணா மாறன். அவள் எந்த பிரச்சனையிலும் சிக்கிவிடவே கூடாது. அதனால் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். கோபப்படக்கூடாது என்று சத்தியம் வாங்கி இருக்கிறான். அதனால்தான் அவளும் முடிந்த அளவுக்கு கத்திவிடக்கூடாது என பொறுமை காத்து கொண்டிருக்கிறாள். நான் ஒன்னும் தப்பா சொல்லயே. எங்கோ பார்த்தபடி சொன்னாள். அவளை 2 நொடி உற்று பார்த்தவன் அவன் போட்டிருந்த சட்டையை கழட்டினான். ஐயோ என்ன பண்றீங்க? அருவி கண்கள் 2ம் அதிர்ச்சியில் விரிந்தது. நான் யார்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு நீ சொல்லக்கூடாது. நீதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் என்றான் வீம்புக்காகவே. அவளுக்கு தெளிவாக புரிந்தது. நேற்று அவள் வரமாட்டேன் பார்க்க மாட்டேன் என்று சொன்னதற்காகவே அவளை ஆளை வைத்து தூக்கி வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறான் அவன். வீம்புக்காரன் போல. அவள் இதழ்கள் முணுமுணுத்துக் கொள்ள அவனுக்கு சுத்தம் செய்து மருந்து போட்டாள். எதுக்கு அந்த மாதிரி கேட்ட? அவள் கண்களை பார்த்தபடி கர்ஜனையாக கேட்டான். அருவி மெல்ல அவன் கண்களை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் கண்களின் பார்வை வீச்சு தாங்க முடியாமல் பார்வையை தளர்த்தி கொண்டாள். எது கேக்குறீங்க? அவன் கண்களை பார்ப்பதை தவிர்த்தாள். அவன் செயல்கள் வேண்டுமானால் அவன் தமிழ் இல்லையென்று அவளுக்கு உணர்த்தினாலும் அந்த கண்கள் அவன் கண்களை பார்க்கும்போது அவள் குழம்பினாள். இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமான்னு அவனே அவள் கண்களை விட்டு கண்களை எடுக்காமலே கேட்டான். அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்கள மாதிரியே இருப்பார். அதான் கொஞ்சம் குழம்பி போயிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல என்றவள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடித்திருந்தாள். அப்ப நான் கிளம்புறேன். இனி ட்ரீட்மெண்ட் தேவையில்ல. அந்த மாத்திரை மட்டும் போடுங்க சரியாயிடும் என்றவள் கதவை நோக்கி நடக்க அப்பொழுது அவள் முதுகுக்கு பின்னே கேட்டது அவன் குரல். எனக்கு கூட உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரிதான் தோணுது. என்கிட்ட கொஞ்சம் கவனமா இரு என்றான் எச்சரிக்கை செய்யும் குரலில். அருவி பட்டென்று அவனை திரும்பி பார்த்தாள். என்ன? அவள் கண்களில் ஒருவித பதட்டத்துடன் கேட்டாள். பாரிவேந்தன் இதழ் வளைத்து சொன்னான். எனக்கு அழகான பொண்ணுங்க மேல எப்பவுமே ஒரு ஈர்ப்பு உண்டு என்றான் தலையை கோதியபடி. இப்பொழுது அவளுக்கு புரிந்தது அவன் எதற்கு அவளை கவனமாக இருக்க சொல்கிறான் என்று. அவள் இதயம் வேகமாக துடிக்க அங்கிருந்து கிளம்பி சென்றவள் மனம் குழம்பியது. தமிழ் வேறு எந்த விஷயத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் பெண்கள் விஷயத்தில் அவன் மிகவும் கண்ணியமானவன். அவன் ஒரு நாளும் தவறு செய்யவே மாட்டான். ஆனால் இவன் மோசமானவன், கேடு கெட்டவன் என்று இருக்கும் கெட்ட வார்த்தையை எல்லாம் அவனுக்கு அர்ப்பணம் செய்தாள் அவள். அவன் விஷயத்தில் அவள் மீண்டும் மீண்டும் குழம்பி போனாள். இன்னொரு பக்கம் காதல் அவளை வாட்ட அவளுக்கு அவள் அண்ணன் மடி தேவைப்பட்டது. அவனை விட்டு ஒரு நாள் கூட இருந்தது இல்லை. ஆனால் இப்பொழுது அவன் ஏக்கம் அவளை வாட்டியது. அதில் அவளுக்கு காய்ச்சல் வந்து விட்டது. என்ன அருவி நீ? டாக்டருக்கே காய்ச்சல் வந்தா இந்த உலகம் நம்மள என்ன சொல்லும்? பார்த்திருக்கிறது இல்லையா? கதிர் கன்னத்தில் கை வைத்தபடி அவள் முன் அமர்ந்திருக்க சோனியா அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கொண்டே கேட்டாள். ஆர் யூ ஓகே அருவி? எதுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு? நான் என் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்றேன். இத்தனை வருஷத்துல நான் அவனை விட்டு இருந்ததே இல்ல. எனக்கு எல்லாமே அவன்தான். எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. வருத்தமாக சொன்னாள். அப்படின்னா உன் அண்ணனை இங்க வர சொல்லு அருவி. இல்ல, அப்புறம் என் அண்ணா என்னை அப்படியே கூட்டிட்டு போயிரும். இன்னும் கொஞ்ச நாள் தான். ஒரு வழியா முடிச்சிட்டு போலாம் என்றவள் மாறன் போட்டோவை எடுத்து பார்த்து கொண்டிருந்த நேரம் சரியாக மாறன் அவளுக்கு போன் பண்ணி விட்டான். அவளுக்கு கண்கள் எல்லாம் கலங்கியது. இந்த பிரிவு அவளை வீக்காக்கி விட்டது. இந்த அளவுக்கு அவள் அண்ணன் மீது அட்டாச் ஆகி இருப்பாள் என்று அவளுக்கு இப்பொழுதுதான் புரிந்தது. அண்ணா! போனை எடுத்து காதில் வைத்தவளின் குரலில் தெரிந்தது அவள் எந்த அளவுக்கு அவனை பிரிந்து வேதனைப்படுகிறாள் என்று. அம்மோ! அவள் மட்டுமா? அவளை விட அதிகமாக தங்கை இல்லாமல் தினம் தினம் அவனுக்கு அந்த சாப்பாடு கூட தொண்டைக்குழியில் இறங்காமல் ஆள் ஒரு சுத்து மெலிந்து விட்டான். நல்லா இருக்கியா அண்ணா? நான் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? வாய் வார்த்தையாக கேட்டாலும் கூட அவளுக்கு தெரியாதா அவள் இல்லாமல் அவனுக்கு எதுவும் ஓடாது என்று? இருக்கே அம்மோ. நீ இல்லாம வீடு என்னமோ மாறி இருக்கு. பேசாம கிளம்பி வந்துடுடா. என்னால நீ இல்லாம இருக்கவே முடியல.
அவன் வேதனையுடன் சொல்ல, இந்த பக்கம் கலங்கிய கண்களை மெல்ல துடைத்துக் கொண்டாள் அருவி. அண்ணா, நீதானே சொல்வ, நம்ம ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கலாம். ஆனா இறங்கிட்டா ஒரு முறை கூட அத பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு. இப்ப நீயே என்ன வர சொல்றியே? நான் உன் தங்கச்சி அண்ணா, என்னைக்கும் பின்வாங்க மாட்டேன். மாறன் தங்கையை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டான். ஆனாலும் தங்கையின் குரலை வைத்தே அவளுக்கு பிரச்சனை என்பதையும் புரிந்து கொண்டான். அம்மு, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? சரியாக கேட்டான். அவளுக்கு அண்ணனை நினைத்து ஆச்சரியம்தான். அவள் குரலை வைத்தே கண்டு கொள்கிறானே. அப்படி இல்ல அண்ணா, நான் நல்லா இருக்கேன் என்றவள் கடினப்பட்டு சிரித்து வைத்தாள். எதுனாலும் அண்ணன் கிட்ட சொல்லுடா, என் உசுரே நீதான். உனக்கு ஏதாவது ஆனா என்னால தாங்க முடியாதுடா என்றவன் போனை வைத்துவிட்டு அவன் வெளியோரம் எட்டி பார்த்து கண்ணீர் துளியை துடைத்துக் கொண்டான். ஏண்டா, உன்னாலதான் தங்கச்சியை விட்டு இருக்க முடியாதே. நீ போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வர வேண்டியதுதானே? டீலக்ஸ் வண்டிக்கு பஞ்சர் போட்டபடி கேட்டான். நான் போனா நிச்சயம் அவளை கூட்டிட்டு வந்துருவேன்டா. அத ஆசை. அதுக்காக நான் கொஞ்சம் கஷ்டப்படுறதுல தப்பே இல்லடா. நீ ரொம்ப நல்லவன் மாறா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. நீ நினைச்ச மாதிரி உன் தங்கச்சிய படிக்க வச்சுட்ட. இப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா மாறா? கல்யாணம் பண்ணிக்கோடா. மாறன் சிறு புன்னகை செய்தான். கல்யாணமா? அட போடா. ஏன், உனக்கு என்ன? உண்மைய சொல்றேன்டா. இத்தனை வருஷம் உன் கூட இருக்கேன். உன்னை பத்தி தெரிஞ்சதுனால சொல்றேன். உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப. நீ ஆசைப்பட்ட மாரி உன்னை நல்லா பாத்துக்க அம்மா மாரி ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கதான் போறா. இப்ப அதுக்கு தான் வரிசையில நிக்கிறாங்க. போடா இவனே, வேலைய பாரு. நம்ம நடக்க ஆசைப்படலாம். ஆனா பறக்க ஆசைப்படக்கூடாது. போடா என்றவன் வண்டியை பிரித்து போட்டு வேலை செய்ய துவங்க, இதையெல்லாம் இவ்வளவு நேரம் அந்த மரத்தடி பின் ஒளிந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சி மெல்ல சிரித்துக் கொண்டாள். வண்டி எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி வந்தவளின் மனதில் அவன் நினைப்புதான் மலைசாரலாய் வீசிக்கொண்டிருந்தது. ஆவி பையன் என்ன ஒரு பார்வையாலே கொன்றுவான் போல. அவள் இதழ்கள் முணுமுணுத்துக் கொள்ள, அந்த 18 வயது பருவமங்கை போல் காலம் போன காலத்தில் வெட்கம் வந்து கொன்னு தின்றது அவளுக்கு. வீட்டுக்கு வந்தவள் வாசலை பெருக்கிக் கொண்டிருந்த அவள் அத்தையின் கையை பிடித்து நடனம் ஆடியபடி அந்த மாடிப்படிகளில் ஏறி சென்றவள் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நாக்கை கடித்து சிரித்துக் கொண்டாள். இதுவரை கண்ணாடி பார்த்து தன்னை ஒப்பனை செய்து கொள்ள விரும்பாதவள் இன்று நெற்றியில் புரளும் அந்த ஒற்றை முடியை 1 மணி நேரமாக ஒதுக்கிவிட்டதன் மாயம் என்னவோ? அவனோடு பேசும்போது அது போல வார்த்தை ஏது? உன் தூரமும் என் தூரமும் கண்கள் காணாமல். எங்கோ ஓடிய பாடலின் வரிகள் கேட்டு அவள் இதழ்கள் அதுவே அழகாய் அரும்பியது வெட்கத்தில். அத்தியாயம் 27. முடிந்தவரை அவன் முன் போகாமல் இருக்க வேண்டும். அவன் கண்ணில் படாமல் இருக்க வேண்டும் என்று பாரி இருக்கும் பக்கம் தலை வைத்து படுப்பது இல்லை தேனருவி. இப்படியே நாட்களும் நகர்ந்தது. கதிர், சோனியா, அருவியின் நட்பு படலம் இன்னொரு கட்டம் நோக்கி நகர்ந்தது. மூவரும் வேலை சமயத்தில் வேலை பார்ப்பது, ஹாலிடே நாட்களில் ஊர் சுத்த கிளம்புவது என்று முடிந்த அளவுக்கு தமிழை பற்றி யோசிக்காமல் இருக்க முயற்சி செய்தாள் அருவி. ஃபால்ஸ் கிளம்பு, இன்னைக்கு ஹாலிடே தானே, தியேட்டர் போகலாம். ஃபார்மல் உடையில் கிளம்பி வந்து நின்றான் கதிர். நான் வரலடா, நீங்க போயிட்டு வாங்க. சீஃப் எனக்கு கொஞ்சம் ஒர்க் கொடுத்திருக்காரு, நான் அதை பார்க்கணும் என்று சிஸ்டத்தில் ஏதோ ஃபைல்ஸ் ரெக்கார்ட்ஸை எல்லாம் ஃபைல் பண்ணி கொண்டிருந்தாள் அருவி. ஹே, இட்ஸ் நாட் ஃபேர். நீ தானே சொன்ன இன்னைக்கு வெளியே போலான்னு. அதனால தான் அந்த ராட்சசி சோனியாவை கழட்டி விட்டு வந்திருக்க. கிளம்பு ஃபால்ஸ். நோவே கதிர், நீ அவளை கூட்டிட்டு போயிட்டு வா என்று அவள் வேலையில் கவனமாக. இப்பொழுது அருவியின் எண்ணுக்கு அவள் அண்ணனிடமிருந்து அழைப்பு வந்தது. எதுக்கு அண்ணன் இந்த நேரத்துல கால் பண்ணுது என்று போனை எடுத்து காதில் வைத்தாள் அருவி. சொல்லுனா. அம்மு, இன்னைக்கு பக்கத்துல கோவில் இருந்தா போய் முருகனுக்கும் அம்மனுக்கும் உன் கையால ஒரு விளக்கு போட்டுட்டு வாடா. இந்த பக்கம் மாறன் சமைத்துக் கொண்டே பேசினான். எதுக்குண்ணா திடீர்னு விளக்கு போட சொல்ற? அது என்னமோ தெரியல, பக்கத்து வீட்டு பாட்டி தான் போட சொன்னாங்க. சரி, நீ மறக்காம போடாமோ. சாப்பிட்டியா? உடம்புக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நல்லா இருக்கேன் அண்ணா, நீ நேரத்துக்கு சாப்பிடு. நாங்க எல்லாம் நீ கண்ட நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத, சரியா? சரிடாமோ, அப்ப நான் போனை வச்சிடவா? சரிண்ணா என்று போனை அணைத்தவள் கையில் இருந்த பேனாவை சுழற்றியபடி கதிரை பார்த்தாள். சோனியாவை போனை போட்டு வர சொல்லு, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போலாம். எங்க? கதிர் கேள்வியாக பார்த்தான். போகும்போது உனக்கே தெரியும் என்றவள் இருந்த வேலைகளை அவசரமாக முடித்துவிட்டு அவள் அறைக்கு சென்று தலையை அலசிவிட்டு அந்த சிவப்பு வண்ண லெஹன்காவும் அதற்கு பச்சை வண்ண துப்பட்டாவும் அணிந்து அந்த முடியை எல்லாம் அள்ளி சற்று லேசாக பின்னல் போட்டு நெற்றியில் சிறிதாய் ஒரு பொட்டு வைத்து அவள் கிளம்பி வரும் வேலை அவளுக்காக கதிரும் சோனியாவும் காத்திருந்தார்கள்.
அருவியை கண்டு வாயை பிளந்தான் கதிர். வாவ், வாட் அ பியூட்டி என்று அவனுக்கு ஜொல்லு ஒன்றுதான் வடியவில்லை. போதும், வாயை மூடு. ரொம்ப திறந்தா ஆந்த உள்ள போயிட போகுது. சோனியா அவனை ஒரு கேவலமான லுக்கு விட்டாள். என்னப்பா, நான் தான் லேட் பண்ணிட்டேனா? சாரி கைஸ், சரி வாங்க போலாம் என்று காரை நோக்கி நடந்து வந்தாள் அருவி. அவள் முன் சீட்டில் தான் அமருவாள் என்று கதிர் அவசரமாக அந்த முன் சீட்டை அவன் கர்ச்சீஃப் கொண்டு துடைத்து விட்டவன் ஆசையாய் நிமிர்ந்து பார்க்க, ஆனால் அங்கு வந்து அமர்ந்தது என்னவோ அருவி அல்ல, சோனியாதான். அடியே, இப்ப நீ உட்காரதா நான் சீட்டெல்லாம் தொடச்சு வச்சனா? பின்னாடி போ என்றான் சைகை காட்டி. முடியாது, போடா என்று அவனுக்கு பழிப்பு காட்டினாள் சோனியா. ஏய், அருவி வந்துட்டா, பின்னாடி போடி. அவதான் முன்னாடி உட்காரணும். போடி என்று கண்களால் அவளை மிரட்டினான். அதற்கெல்லாம் அசரும் ஆளா அவள். முடியாது என்பதைப் போல மீண்டும் நக்கலாக சைகை காட்டினாள். அருவி வந்து பின் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். அவனுக்கு புஸ் என்று ஆனது. அதான் உட்காந்துட்டால, அப்புறம் என்ன, வண்டி எடுக்க வேண்டியதானே? காதை குடைந்தபடி சொன்னாள் சோனியா. இதுக்கு தாண்டி உன்னை கழட்டி விட்டு வந்த. ஆனா அருவிதான் உன்னையும் கூட்டிட்டு வர சொல்லிட்டா. ச்சே, என் பிளான் எல்லாம் போச்சு என்றபடி கடுப்புடன் முணங்கிக் கொண்டு வண்டி எடுத்தான் கதிர். எங்க போணும் ஃபால்ஸ்? இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோவில் இருக்குன்னு காட்டுது. நீ அங்கே போ. கோவில் போணுமா? அப்ப இங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்கே, அங்கே போலாமே ஃபால்ஸ். இல்ல கதிர், அண்ணா முருகன் கோவிலுக்கு போ சொல்லிருக்காங்க. நம்ம அங்கே போலாம். சரி என்றவன் அந்த முருகன் கோவில் நோக்கி வண்டியை ஓட்டினான். அதே நேரம் யாரை பார்த்துவிடக் கூடாது என்று கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறாளோ அவனிடம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வசமாக சிக்கிக் கொள்ளப் போகிறாள் அருவி. இங்கு அந்த பேக்கை திறந்து அதிலிருந்த மாறனின் சட்டையை எடுத்தவள் அவள் போட்டிருந்த சேலை மீது அப்படியே அந்த சட்டையை போட்டுக்கொண்டு அந்த சட்டையை வாசம் பிடித்தாள் மீனாட்சி. இன்னும் அந்த சட்டையை வாஷ் பண்ணவே இல்லை அவள். வாஷ் பண்ணிவிட்டால் அதில் இருக்கும் அவன் வாசம் போய்விடும் என்று அதை அப்படியே வைத்திருக்கிறாள். அது போலவே இன்னும் அந்த சட்டையில் மாறனின் பிரத்யேக வாசனை வருவது போலவே இருந்தது. மன்மதனே நீ கலைஞன்தான், மன்மதனே நீ கவிஞன்தான், மன்மதனே நீ காதலன்தான், மன்மதனே நீ காவலன்தான், உன்னை எனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல, உன்னை கண்ட நொடியேனோ இன்னும் நகரல, உந்தன் ரசிகை நானும் உனக்கேன் புரியவில்லை, இத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், எவனையும் பிடிக்கவில்லை, 20 வருடம் உன்னை போல் எவனும் என்னையும் மயக்கவில்லை, உன்னை முழுதாக நானும் மென்று முழுங்கவோ, உந்தன் முன்னாடி மட்டும் வெக்கம் மறக்கவோ, எந்தன் படுக்கறைக்கு உந்தன் பேரை வைக்கவோ, அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ள, ஆயுள் வரையில் உன்னுடன் இருப்பேன் அன்பாய் பார்த்து கொள்ள. எங்கோ கேட்ட பாடல். அவளுக்கே அவளுக்காக எழுதப்பட்டது போல ஒரு உணர்வு அவளுக்குள். அவளை நினைத்து அவளுக்கே வியப்பாக இருந்தது. அந்த சட்டையை போட்டபடி அப்படியே மெத்தையில் விழுந்தவள் அந்த சட்டையை அடிக்கு ஒருமுறை வாசம் பிடித்து கொண்டாள். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உனக்கு தான், நீ எனக்கு தான். உன்னை நானே பத்திரமா பாத்துக்கிறேன். உனக்காக தாண்டா அந்த மீனாட்சி பொறந்திருக்கா. நான் ஏற்படுத்தின காயத்துக்கெல்லாம் நானே மருந்தா வருவேன் என்று சிரித்துக் கொண்டவள் அப்படியே உறங்கி போக, அடுத்த நாள் காலை அவள் ரூம் கதவு தட்டும் சத்தம் கேட்டு மெல்ல எழுந்தமர்ந்தவள் அவள் போட்டிருந்த அந்த சட்டையை அவசரமாக கழட்டி வைத்தாள். யார் இந்த நேரத்துல என்றபடி கண்ணை கசக்கிக் கொண்டவள் கொட்டாவை விட்டபடி கதவை திறக்க, அந்த அதிகாலையில் குளித்து பட்டு சேலை உடுத்தி தலையெங்கும் மல்லிகை பூ வைத்து நின்று கொண்டிருந்தாள் அவள் அத்தை. அத்த, என்ன இந்த நேரத்துல என்று கண்ணை கசக்கிக் கொண்டாள். அடி, என்னடி இன்னும் தூங்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ணணும்? அடியே, இன்னைக்கு உனக்கு நிச்சயம்டி. மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. சீக்கிரம் கிளம்பி வா. என்ன என்றவள் அப்பொழுதுதான் தேதியை பார்த்தாள். மாறனை பற்றியே நினைத்து கொண்டிருந்ததால் அவள் அதை மறந்துவிட்டாள். நிச்சயமா? ஆமாடி, அவங்க வந்து 10 நிமிஷம் ஆயிப்போச்சு. சீக்கிரம் கிளம்பி வா என்றார் அவசரமாக. அத்த, ஒரு நிமிஷம் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மீனாட்சி, தலைக்கு மேல வேலை இருக்குடி எனக்கு. எதுவா இருந்தாலும் நிச்சயம் முடிஞ்சதும் பேசிக்கலாம். நீ கிளம்பி வாடி. ஐயோ, அது இல்லைங்க அத்த, இன்னொரு முக்கியமான விஷயத்த என்று அவளும் பேச வருவதற்குள் அவரோ அவளை பாத்ரூம் கொண்டு போய் விட்டார். இங்க பாருடி, மாப்பிள்ளை வீடு எல்லாரும் வந்து கீழே உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நாம இங்க சாவகாசமா பேச முடியாது. நீ கிளம்பி வா. பட்டு சேலை நகை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போட்டுட்டு வாடி என்றவள் சொல்ல வருவதை கொஞ்சம் கூட கேட்காமல் அவர் பாட்டுக்கு கீழே சென்றுவிட நெற்றியை பிடித்து கொண்டாள் மீனாட்சி. இப்ப நான் என்ன பண்றது
இந்த விஷயத்தை எப்படி சொல்றது என குளித்து முடித்து கொண்டவள் அந்த பட்டு சேலை எடுத்து கட்டி கொண்டிருந்த சமயம் மீனாட்சியின் அன்னை உள்ளே வந்தார். அவர் கையில் ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டியில் தங்க நகைகள் இருந்தது. இதெல்லாம் ஏன் நகை, இனி இதெல்லாம் உனக்குத்தான் மீனாட்சி என்றவர் ஆசை ஆசையாக அந்த நகையை அவள் கழுத்தில் போட்டுவிட்டார். அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். அவள் தயக்கமாக எதையோ சொல்ல வரும் நேரம் கீழிருந்து அவள் அத்தை சத்தம் கொடுத்தார். அண்ணி, மீனாட்சியை கூட்டிட்டு வாங்க என்று. மீனாட்சி ஒரு மாதிரி எதையோ சொல்ல வந்து தயங்குவதை கண்டவர் என்னவென்று கேட்கலாம் என்று நினைத்தார். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் அழைக்கவும் அவர் மகளை கீழேயே அழைத்து கொண்டு சென்றார். கார்த்திக் மானை வேட்டையாடும் முதலையைப் போல அவளை விழுங்கும் பார்வை பார்த்து கொண்டிருந்தான். அவள் சாதாரணமாகவே அழகு. இதில் அந்த பட்டு சேலையும் அந்த தங்க ஆபரணமும் பூட்டி நடந்து வர அவள் பேரழகிதான். நீ எனக்கு தாண்டி என்பதை போல் அப்படி ஒரு காம பார்வை அவனிடத்தில். ரொம்ப அழகா இருக்கா பொண்ணு இல்ல என்று மாப்பிள்ளை வீட்டார் எல்லாம் அவளுக்கு புகழாரம் சூட்ட, கார்த்திக் பார்வை மட்டும் அவளை விட்டு இம்மியும் நகராமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தது. அவன் பார்வை அவளுக்கு ஒருவித அருவருப்பை கொடுத்தது. கார்த்திக் மோதிரம் மாற்றுவதற்கு அவள் கையை பிடிக்க, அப்பொழுது ஒரு சத்தம். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் என்று அந்த வீடு எங்கும் அந்த சத்தம் ஒலித்தது. அத்தியாயம் 28. கார்த்திக் அவளை விழுங்குவது போல பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை மீனாட்சிக்கு ஒருவித அருவருப்பை கொடுத்தது. அடியே, மாப்பிள்ள உன்னத்தான் பாக்குறாரு, கொஞ்சம் நிமிந்து பாரேன் என பக்கத்து வீட்டு ஆன்ட்டிகள் எல்லாம் அவள் தோலை இடித்தார்கள். அவளை பயங்கர கடுப்பில் இருக்கிறாள், இதில் இது வேறு என்று அவள் உள்ளே கருகி கொண்டிருந்தாள். டே, பொண்ணு உனக்குத்தான், அதுக்குள்ள ஏன்டா அவளை முழுங்குற மாதிரி பாக்குற, மான போகுது என்று கார்த்திக் அம்மா அவன் காதில் முணுமுணுத்தார். அம்மா, இன்னைக்கு அவ ரொம்ப அழகா இருக்கா. இனிமே ஒவ்வொரு நாளும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ பட்டு சேலைதான் கட்டணும். அப்பதான் எப்பவுமே என் கண்ணுக்கு அழகாவே தெரிவா என அவன் கண்கள் போதைக்கு அடிமையானது போல் அவளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்க, அவர் நெற்றியில் அடித்து கொண்டார். அவருக்கும் மகனின் கேவலமான புத்தியும் அவன் செய்யும் கேவலமான விஷயங்களும் தெரியும். ஆனால் என்ன செய்வது, பெற்ற மகன் அல்லவே. அதனால் எப்படியாவது ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் செய்து விட்டால் அதற்கு மேல் அவன் வேறு பெண்ணை திரும்பி பார்க்கவே மாட்டான் என்று எண்ணினார். அதுபோலவே அவருக்கு மீனாட்சி சிக்கிவிட, கெட்ட புத்தி கொண்ட அந்த முதலைக்கு இந்த மானை இரையாக்க பார்க்கிறார் அவர். இங்க பாரு கார்த்திக், இப்பவே சொல்றேன், இதுக்கு மேல வேற எந்த பொண்ணு பின்னாடியும் போகவே கூடாது. எதுனாலும் இவள வச்சு பண்ணிக்கோ, சொல்லிட்டேன் என்று கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார் அவன் அன்னை. மா, மேலோக அழகி மாதிரி இப்படி ஒரு அழகி இருக்கும்போது எவனாவது வெளியே போவானா? மா, கவலையே படாத, இவ மட்டும் கிடைச்சாவே போதும் என்று பல்லை காட்டினான். மீனாட்சி கையை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்தாள். அப்புறம் என்ன, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கலாமே என்று மாப்பிள்ளை வீட்டு பக்கம் இருந்து ஒருத்தர் சொன்னதை கேட்டு இருவரும் அதை போலவே தட்டை மாத்திக் கொண்டார்கள். மீனாட்சி கண்ணை மூடி யோசித்து பார்த்தாள். அவள் கண்ணை மூடியதும் அவள் முன் வந்து நின்றது என்னவோ, அது மாறன் முகம்தான். அவனுடன் இருந்த நிகழ்வுகளை தனக்குள் ஒவ்வொன்றாக அசை போட்டு கொண்டிருந்தாள் மீனாட்சி. சரி, அப்படியே பொண்ணு பையனும் மோதிரம் மாத்திக்கிட்டா நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிரும். என்னப்பா கார்த்திக், அப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி? வாங்கிட்டு வந்த மோதிரத்தை பொண்ணு கையில போட்டு விடு என்று மாப்பிள்ளையின் சொந்தக்காரர் ஒருத்தர் சிரிப்புடன் சொல்ல, அந்த பக்கம் ஒரே சந்தோஷ சாரல்தான். அத்தனை பேர் முகத்திலும் சந்தோஷம் இருந்தாலும் ஒருத்தி மட்டும் குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்தாள். கார்த்திக் எழுந்து மீனாட்சி அருகே வந்து நின்றான். முகமெல்லாம் சிரிப்புடன். அவன் ஆசைப்பட்டது நடக்கப் போகின்றது என்று அவனுக்கு அத்தனை சந்தோஷம். அவன் பல் தெரிய சிரித்தபடி மீனாட்சி முன்பு வந்து நின்று அவளை மேலிருந்து கால்வரை ரசித்து பார்த்தான் என்று சொல்வதை விட விழுங்குவது போல பார்த்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு சொந்த ஆக போற, அதுக்கப்புறம் எவனாலையும் என்ன கேள்வி கேட்கவே முடியாது என்று கர்வமாக சொல்லிக் கொண்டவன் அந்த மோதிரத்தை எடுத்து மீனாட்சியின் கையை பிடித்தான். இவ்வளவு நேரம் கண்களை மூடி மாறனை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தவள் அவன் தொடுதலில் திடீரென்று கண்ணை விழித்தாள். கார்த்திக் சிரித்தபடி அந்த மோதிரத்தை அவள் கையில் போட போன சமயம் அந்த கைகளை பின்னோக்கி எடுத்துக்கொண்டாள் மீனாட்சி. கார்த்திக் மட்டுமல்ல, அங்கிருந்த அத்தனை பேரும் குழப்பத்துடன் பார்க்க, ஏ மீனாட்சி, என்ன பண்ற? இப்ப எதுக்கு கைய பின்னாடி எடுத்த? மாப்பிள்ள மோதிரம் போட போறாருடி, கைய கொடு என்று அவள் அத்தை பக்கத்தில் வந்து கையை பிடித்து கார்த்திக் முன்னே நீட்டினார். அத்த, நான் கொஞ்சம் பேசணும் மீனாட்சி சத்தமில்லாமல் அவள் காதில் சொன்னாள். மீனாட்சி, நான் தான் சொன்னேன்ல, எதுவா இருந்தாலும் நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப கைய நீட்டு, மாப்பிள்ள ரொம்ப நேரமா வெயிட் பண்றார், நீட்டு. இத நான் சொல்லி ஆகணும், என்ன புரிஞ்சுக்கோங்க. கேக்குற மீனாட்சி, கைய நீட்டு.
அவரும் வெளியே சிரித்தபடி சொன்னாலும் அவளை மிரட்டுவது போலவே சொன்னார். அப்புறம் சொல்ல முடியாது அத்த. நான் இப்பவே இந்த நிமிஷமே சொல்லி ஆகணும் என்று அத்தனை பேரின் முன்பு சத்தம் போட்டு சொல்ல அந்த இடத்தில் ஒரு நிசப்தம். மீனாட்சி, என்ன பண்ற நீ? அத்த, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் வேற ஒருத்தரை விரும்புறேன் என்று அவள் கத்தி சொல்ல அனைவர் முகத்திலும் அப்படி ஒரு அதிர்ச்சி. அதுவும் கார்த்திக் முகத்தை பார்க்க வேண்டுமே. பேயடித்தாற் போல நின்று கொண்டிருந்தான். கதிர் கார் ஓட்டுகிறானா இல்லை மாட்டு வண்டி ஓட்டுகிறானா என்று தெரியாத அளவுக்கு மெதுவாக ஓட்டிக் கொண்டிருந்தான் வண்டியை. அந்த 2 கிலோமீட்டர் போக 2 மணி நேரமாக ஓட்டிக் கொண்டிருந்தான். அட பாவி! நாங்க நடந்து போயிருந்தா கூட 1/2 மணி நேரத்துல போயிருப்போம். உண்மையா உனக்கு கார் ஓட்ட தெரியுமா இல்லையா என்று சோனியா அவனை சந்தேகமாக பார்த்தாள். யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? நான் கார் ரேஸே போயிருக்கேன். எதுக்கு, வேடிக்கை பார்க்கவா? ஏய், ரேஸ் போன. யாரு நீ? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நீ போனேன்னு சொன்னதுல சந்தேகம் இல்ல. ஆனா ஓட்டுனேன்னு சொல்ற பாத்தியா? அதுலதான் சந்தேகம். ஆ, உன்னை கார்ல ஏத்திட்டு வந்தேன்ல. நீ இதுவும் பேசுவ, இன்னும் பேசுவ. பேசாம உன்னை அங்கேயே நடந்து வான்னு சொல்லிருக்கணும். ஆ, அப்படி இருந்தா கூட 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கோவில் போயிருப்பேன். கார் ஓட்டுற ஆள பாரு. இந்த பக்கம் வாடா. எதுக்கு? வாடாங்க என் சிப்ஸு என்றவள் டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரின் வேகத்தை அதிகப்படுத்த அடுத்த நொடி வேகம் எடுத்து சென்றது கார். அவள் கார் ஓட்டும் வேகத்தை கண்டு ஐயோ அம்மா என்று அலறினான் கதிர். அடே ராட்சசி, என்னடி பண்ற? எதுக்குடி இவ்வளவு வேகமா போற? நிறுத்துடி, பயமா இருக்குடி என்று கத்தி கூப்பாடு போட்டான் கதிர். ஆனால் அவள் காரின் வேகத்தை குறைக்காமல் ஒரு இடத்தில் வந்து சடன் பிரேக் போட பட்டென்று அந்த கண்ணாடியில் மோத போனவனை கை வைத்து தாங்கி பிடித்தாள் சோனியா. அவனுக்கு ஒரு நொடி உயிர் போய் உயிர் வந்தது. அவசரமாக காரை விட்டு இறங்கியவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. வாந்தி எடுத்து விட்டான். தல சுத்துது என்று உடனே அதற்கு ஒரு மாத்திரையை போட்டுக் கொண்டவன் அவன் பக்கத்தில் ஹாயாக நின்று அவனை பார்த்து விசிலடித்துக் கொண்டிருந்த சோனியாவை எரிப்பது போல பார்த்தான். ராட்சசி, கொஞ்ச நேரத்துல என் உசுறு போயிருக்கும். என்னமோ கார் ரேஸ் போனேன்னு சொன்ன, இதுக்கே வாந்தி எடுக்கிற? டுபாக்கூர். வாட்? நான் நான் டுபாக்கூரா என்று அவன் சண்டையிட போக அருவி இருவரையும் தடுத்து நிறுத்தினாள். நிறுத்துங்க 2 பேரும். கோவிலுக்கு வந்து சண்டை தானா? உள்ள போங்க 2 பேரும். நான் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன் என்று அவள் இருவரையும் உள்ளே அனுப்பிவிட்டு அர்ச்சனை ஜாமான் வாங்க அந்த பக்கம் இருந்த கடையை நோக்கி சென்றாள். இருவரும் கோவில் உள்ளே வந்ததும் சண்டையிட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள். ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? சின்ன பசங்க கூட தோத்து போயிருவாங்க. பாட்டி, 3 அர்ச்சனை தட்டும் விளக்கேத்த நெய்யும் சுட்டியும் தாங்க பாட்டி என்று 500 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினாள் அருவி. என்னம்மா நீ? காலையில செலவு தாளா குடுத்தா எப்படி? சில்லறை மாத்திட்டு வாமா. சில்லறையா? சரி இருங்க வரேன் என அருவி அங்கிருந்து ஒவ்வொரு கடையாக சென்று சில்லறை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் அங்கிருந்த அத்தனை பேரும் இல்லை என்று தலையாட்ட அப்பொழுது சற்று தள்ளி ஒரு கார் ஒன்று நின்று கொண்டிருப்பதை கவனித்தாள் அருவி. அவள் அந்த காரை நோக்கி நடக்கும் சமயம் அந்த பக்கம் இருந்த பூக்கடை பாட்டி ஒருத்தர் அருவி அழைத்து 4 முழம் மல்லிகை பூவை நீட்டினார். என்கிட்ட சில்லறை இல்ல பாட்டி, சில்லறை தரீங்களா? காசு வேணா தாயி. ஒரு தம்பி தான் சாமிக்கு பூ வாங்கி போட சொல்லுச்சு. என்னால போக முடியாது. நீதான் காலையில அந்த மகாலட்சுமி மாரி வந்து நிக்கிற. அதனாலதான் உனக்கு குடுக்கறேன். நீயே வச்சுக்கோ. ஐயோ வேணா பாட்டி, குடுங்க, வேணும்னா நான் சாமிக்கு போடுறேன். அதுக்கு இல்லம்மா, பூ குடுக்கும்போது வேணான்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம உன் தலையில தான் பூ இல்லையே. அதனால நீயே வச்சுக்க. சாமிக்கு போன மாதிரிதான். திரும்பு தாயி என்று அந்த மொத்த மல்லிகை பூவையும் அவள் தலையில் வைத்து விட்டார் அந்த பாட்டி. அருவி பெருமூச்சுடன் அந்த காரை நோக்கி சென்று கதவை தட்டினாள். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்குமா என்று அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டியவள் உள்ளிருந்து ஒரு கரம் அந்த 500 ரூபாய் நோட்டுக்கு சில்லறை கொடுக்க கருத்தை நீட்டியது. தேங்க்ஸ் ப்ரோ என்று சொல்ல வந்தவள் அந்த காருக்குள் இருந்து இறங்கியவனை கண்டு அப்படியே ஸ்டக் ஆகி நிற்க அப்பொழுது தூரத்தில் இருந்த பாட்டி கத்தி சொன்னார். தம்பி, சாமிக்கு குடுக்க சொன்ன மொத்த பூவையும் அந்த பொண்ணுக்கே குடுத்துட்டேன்ப்பா என்று.